வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 22/4/2026 ஓய்வூதியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க, எந்த வகையை சார்ந்த ஓய்வூதியர்கள் இதன் மூலம் பயன்பெற முடியும், பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் நடைமுறைகள் என்ன என்பது குறித்து விவரத்தை பார்க்கலாம். ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அவ்வப்போது அகவலைப்படி நிலுவைத் தொகை, கருணைத் தொகை பற்றிய அறிவிப்புகள், வாழ்வுச் சான்று சமர்ப்பிப்பது குறித்த தகவல்கள், ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய முக்கிய தகவல்கள், அவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், அதற்கான நிபந்தனைகள் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதியர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறக்கூடிய குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும், அஞ்சல் துறை சார்பில் கோட்ட அளவில் நடைபெறக்கூடிய ஓய்வூதியர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும், இராணுவ ஓய்வூதியர்கள் ஓய்வூதியம் தொடர்புடைய குறைகளை சரி செய்வதற்கான முகாம் சார்ந்து தகவல்கள் வெளியிடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு வட்ட தொலைத்தொடர்புத்துறை மற்றும் BSNL கோவை வணிக பகுதி கீழ் வரக்கூடிய கோவை SSA, குன்னூர் SSA ஆகிய பிரிவை சேர்ந்த ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் ஆகியோரின் குறைகளை தீர்ப்பதற்காக 2026 ஏப்ரல் 28 செவ்வாய்க்கிழமையன்று ஓய்வூதிய குறைதீர்ப்பு கூட்டம் நடத்தப்பட உள்ளது. ஓய்வூதியர்கள் அல்லது குடும்ப ஓய்வூதியர்கள் தங்கள் குறைகளை அதற்கென்று நிர்ணயிக்கப்பட்ட படிவத்தில் தேவையான ஆவணங்களுடன் இணைத்து அஞ்சல் மூலமாகவோ அல்லது இங்கே குறிப்பிடப்பட்ட மின்னஞ்சல் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம். ஏற்கனவே தங்கள் குறைகளை சமர்ப்பித்து கிடைக்கக்கூடிய பிற அனைத்து வழிகளையும் பயன்படுத்திய பிறகும் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் நிலுவையில் உள்ள குறைகளை கொண்ட ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் மட்டுமே இக்குறைதீர்ப்பு மன்றத்தில் தங்கள் குறைகளை சமர்ப்பிக்க வேண்டும். முதல் முறையாக நேரடியாக இந்த குறைதீர்ப்பு மன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் மனுக்கள், நீதிமன்ற விசாரணையில் உள்ள வழக்குகள், கொள்கை அல்லது அமைப்பு சார்ந்த சிக்கல்கள், முதல் முறையாக சமர்ப்பிக்கப்படும் வழக்குகள், போதிய விவரங்கள் இல்லாத குறைதீர்ப்பு மனுக்கள், நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்கு பின்பு பெறக்கூடிய மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. குறைகள் தொடர்பான மனுக்கள் அனைத்தும் இணை தொலைத்தொடர்புத்துறை கணக்கு கட்டுப்பாட்டாளர் ஓய்வூதியம், தமிழ்நாடு வட்ட முதன்மை தொலைத்தொடர்புத்துறை கணக்கு கட்டுப்பாட்டாளர் அலுவலகம், சென்னை 6,08,000 என்ற முகவரிக்கு 13/4/2026 மாலை 6 மணிக்குள் சென்றடைய வேண்டும். அனைத்து குறைகளும் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெறக்கூடிய தேதிக்கு முன்பே முழுமையாக பரிசீலிக்கப்பட்டு தீர்த்து வைக்கப்படும். இது தொடர்பான அறிவிப்பு www.ccca.gov.in/ccatn எனும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளது. இந்த இணையதளத்தின் மூலமாக குறைகளை சமர்ப்பிப்பதற்கான படிவத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த கூட்டத்தில் பரிசீலனைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட குறைகள் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். கூட்டம் நடைபெறக்கூடிய இடம் மற்றும் நேரம் ஆகியவை பின்னர் அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.